ஹரி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 205. இந்த பகுதியில் 212வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 23வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 23. குருர் குரு தமோ தாம சத்ய சத்ய பராக்கிரமக நிமிஷோ நிமிஷஸ்ரக்வி வாசஸ்பதிருதாரதிஹி. நாமம் 212. ஓம் தாம்னே நமக. அனைவருக்கும் இருப்பிடமாக இருப்பவர் என்று இதற்கு பொருள். ராமானுஜரின் தாயார் காந்திமதி. அவருடைய சகோதரி, அதாவது இளைய சகோதரி பெரிய பிராட்டி என்பவர், அதாவது ராமானுஜரின் சிறிய தாய் சித்தி. அந்த பெரிய பிராட்டிக்கும் கமலநயன பட்டர் என்பவருக்கும் மகனாக கோவிந்த பட்டர் என்பவர் பிறந்தார். அந்த கோவிந்த பட்டர் சாக்ஷாத் கருடாழ்வாரின் அம்சமாகவே கொண்டாடப்படுகிறார். ராமானுஜர் துறவரம் பூண்ட பின் கோவிந்த பட்டரும் இல்லறத்தில் நாட்டமின்றி துறவு மேற்கொண்டு ராமானுஜரின் சீடரானார். இப்படி துறவரம் மேற்கொண்ட கோவிந்த பட்டருக்கு ராமானுஜர் தமக்குரிய பல பட்டங்களுள் ஒன்றான எம்பெருமானார் என்னும் பட்டத்தையே கோவிந்த பட்டரின் பெயராக வழங்க விரும்பினார். ஆனால் ராமானுஜர் ஒருவருக்கே சொந்தமான எம்பெருமானார் என்னும் பட்டத்தை ஏற்றுக்கொள்ள கோவிந்த பட்டரின் மனம் இடம் கொடுக்கவில்லை. அவருக்கு மனம் வரவில்லை. அவரின் எம்பெருமானார் என்ற அவருக்கே உரிய அந்த பட்டத்தை தன்னுடைய பெயராக ஏற்றுக்கொள்ள அவருக்கு மனம் வரவில்லை. ஆனாலும் ராமானுஜர் ஆசையோடு வழங்கிய பெயரை வேண்டாம் என்று கூறவும் மனமில்லை. என்ன செய்யலாம்? அதனால் அவர் யோசித்தார். ராமானுஜர் சூட்டிய எம்பெருமானார் என்ற பெயரை சுருக்கி எம்பார் என்று வைத்துக்கொண்டார். வைணவ குரு பரம்பரையில் ராமானுஜருக்கு அடுத்த ஆச்சாரிய பீடத்தை ஏற்ற எம்பார் தனது சீடரான பராசர பட்டருக்கு வேத வேதாந்தங்களையும் ஆழ்வார் பாசுரங்களையும் இரகசிய மந்திரங்களின் கருத்துக்களையும் உபதேசித்தார். ஒப்பற்ற பண்டிதராக, குருவை மிஞ்சிய சீடர் என்று அனைவரும் போற்றும்படியாக பராசர பட்டர் திகழ்ந்தார். பராசர பட்டர் ஒரு நாள் தமது குருநாதரான எம்பாரிடம், சுவாமி, ராமானுஜர் தங்களுக்கு அளித்த எம்பெருமானார் என்ற திருநாமத்தை விட எம்பார் என்ற திருநாமம் தங்களுக்கு மிகவும் பொருத்தமாகவும் பொருள் பொதிந்ததாகவும் உள்ளது என்று சொன்னாரே பார்க்கலாம். என்ன சொல்கிறாய்? எம்பெருமானார் என்பதை சுருக்கி எம்பார் என்று நான் வைத்துக்கொண்டேன். அதில் என்ன பொருள் கண்டாய் நீ என்று கேட்டார் எம்பார். பராசர பட்டர் அதற்கு சொன்னார், இறைவனும் குருவும் தமது பக்தர்களுக்கு இளைப்பாறும் இடம் போல இருக்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அடியார்கள் பலவிதமான துன்பங்களை கண்டு வாடி நிற்கும் நிலையில் குருவும் இறைவனும் அவர்கள் ஒதுங்கி இளைப்பாறுவதற்கேற்ற புகலிடமாக இருக்கிறார்கள். முன்பு ஊழி காலத்தில் அனைத்துலகங்களும் கடலால் சூழப்பட்டிருந்த நிலையில் திருமால் மீன் வடிவம் எடுத்து மத்ஸ்யமூர்த்தியாக வந்தார்தானே. அப்போது பாண்டிய தேசத்தை ஆண்ட சத்தியவிரத மன்னனுக்கும் சப்த ரிஷிகளுக்கும் விதைகளுக்கும் மூலிகைகளுக்கும் வேதங்களுக்கும் புகலிடமாக இருந்து அடைக்கலம் கொடுத்தார் தானே மத்ஸ்யமூர்த்தி. ஊழி காலத்தில் அனைவரும் இளைப்பாறுவதற்கு ஏற்ற புகலிடமாக மத்ஸ்யமூர்த்தி இருந்தார் போல எங்கள் குருவான நீங்களும் சீடர்களான நாங்கள் அனைவரும் இளைப்பாறுவதற்குரிய புகலிடமாக இருக்கிறீர்கள். தமிழ் மொழியில் பார் என்றால் இடம் அல்லவா? இடம் என்றுதானே பொருள் அதற்கு. எமக்கெல்லாம் பாராக நீங்கள் இருப்பதால் எம்பார் என்று உங்கள் திருப்பெயர். இப்படி அமைந்துள்ளது மிகவும் பொருத்தமாக இருக்கிறது தானே என்று சொன்னார் பராசர பட்டர்.
இதை ஸ்லோக வடிவிலும் பராசரப்பட்டர் சொல்கிறார். ராமானுஜ பதசாயா கோவிந்தாக்வானபாயினி ததாயத்த ஸ்வரூபாசா ஜியாத்மத் விஸ்ரமஸ்தலி. இதில் விஸ்ரமஸ்தலி என்றால் இலைப்பாருமிடம் என்று பொருள். ராமானுஜரின் திருவடி நிழல் போல் திகழும் எம்பார் நாம் எல்லோரும் இலைப்பாரும் நிழலாகவும் திகழ்கிறார் என்பது இந்த ஸ்லோகத்தின் பொருள். ஊழி காலத்தில் பாருக்கெல்லாம், அதாவது அனைத்துலகுக்கும் பாராக, அதாவது இருப்பிடமாக இருந்தபடியால் மத்ஸ்யமூர்த்தி தாம என்று அழைக்கப்படுகிறார். தாம என்றால் அனைவருக்கும் இருப்பிடமாக இருப்பவர் என்று பொருள். இந்த 212வது திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் நமக்கு எப்போதும் திருமால் புகலிடமாக இருந்து நம்மை காத்தருள்வார். அடுத்தது 213வது திருநாமம். ஓம் சத்யாய நமக. இந்த நாமத்தில் அக்னி பகவான் மீன்களுக்கு எதற்காக சாபமிட்டார் என்பதை பற்றி அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.